கெட்டிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கோவிலில் திருக்கல்யாணம் நடக்குது. இதுக்கு வெற்றியோட ஃபேமிலியிலிருந்தும் முனுசாமி ஃபேமிலியும் வந்து கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க 2 பேரையும் வந்து எல்லாரும் ரொம்பவே நல்லா வெல்கம் பண்ணுறாங்க. இதனால் முனுசாமிக்கும் வெற்றியோட அப்பாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. எப்படியோ நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு, நாம் வந்து கண்டிப்பாக எலெக்ஷனில் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருக்கும் சந்தோஷமாயிடுது. இதே மாதிரி கவினோட அவங்க வீட்டில் இருந்து எல்லாருமே வராங்க. கவினோட அப்பா அம்மா அவங்க அத்தை பொண்ணு அப்படின்னு எல்லாருமே வராங்க. அதே மாதிரி கவினோட அப்பாவையும் வந்து எல்லாரும் ரொம்பவே நல்லா வெல்கம் பண்ணுறாங்க. கோவிலுக்குள்ளே போனதுமே அவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே கவினோட அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ வந்து லக்ஷ்மி கிட்ட பேசக்கூடாது, நமக்கு ஆகாதவங்க யாருக்கிட்டையுமே நீ பேசக்கூடாது, என்னை மீறி நீ பேசினா இப்போ எங்கள் அப்பா எந்த நிலைமையில் இருக்காரோ அதே நிலைமையில் நீ என்னை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே அவங்க அம்மா பயந்துக்கிட்டு, என்னங்க நீங்கள் கோவில் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பேசலாம் மாட்டேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் அஞ்சலி அந்த திருக்கல்யாணத்துக்கு வருவாங்க. மகேஷ் வந்து ஆரம்பத்தில் என்னால் வர முடியாது அப்படின்னு தான் சொல்லிடுவார். அஞ்சலி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கோவிலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் அஞ்சலி வந்து யார்கிட்ட போய் பேசினாலும் மகேஷ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் பேசுவாங்க. இருந்தாலும் மகேஷ் வந்து அஞ்சலி வந்து யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவரை பற்றி ஏதாவது அஞ்சலி சொல்லிட போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி அஞ்சலியை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே அவங்க பின்னாடியே வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கவின் வந்து மேக்ஸிமம் நம்ம அஞ்சலி கண்ணில் படவே கூடாது அப்படின்னு வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு ஸ்டேஜில் கவின் வந்துட்டு மகேஷ் அஞ்சலி கிட்ட பேச வேண்டி வருது. அப்போ மகேஷ் அஞ்சலி வந்து கவின் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி வருது. அப்போ கவின் வந்துட்டு அஞ்சலியை வந்து எனக்கு தெரியவே தெரியாது, நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இதனால் அஞ்சலி ரொம்பவே வந்து அப்செட் ஆகிடுறாங்க. இன்னொரு பக்கம் லக்ஷ்மிக்கு வந்து அவங்க அண்ணன் அவங்க கிட்ட பேசாமல் போடுறது, அவர் இன்னமும் அதே கோபத்தோடு இருக்கிறதுலாம் வந்து ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் எல்லாருக்கும். அப்போ லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா க்யூவில் வந்து நிற்கிறாங்க. அப்போது லக்ஷ்மி கரெக்டாக போயிட்டு பிரசாதம் வாங்கலான்னு போகும்போது லக்ஷ்மியை வந்து பார்க்குறாரு. பார்த்ததுமே அவருக்கு பயங்கர கோவம். அந்த பிரசாதம் கொடுக்கறத நிறுத்திட்டு அப்படியே தூரமாக போயிடுறாரு. ரொம்ப கோவமாக வந்து இருப்பார். அப்போ வந்து ரொம்ப கோவமாக வந்து பேசிக்கிட்டே இருப்பார். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிரசாதத்தை கொடுத்து நான் வந்து பாவத்தை சேர்த்துக்க விரும்பலை, என் கையை நான் அழுக்காக்கிக்க விரும்பலை அப்படின்னு சொன்னதுமே இந்த வார்த்தை லக்ஷ்மிக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுது. அப்போ உடனே சிவராமன் ஓடி வராரு. ஓஹோ, நீங்களும் வந்துட்டீங்களா, பொண்ணை இழுத்துட்டு போனால் மட்டும் பத்தாது, நீங்கள் சொன்ன மாதிரி செய்யணும், வீடு கட்டினீங்களா இல்லை வீடு கட்டவாவது முயற்சி பண்ணிங்களா அப்படின்னு வந்து அவங்கள பயங்கரமாக குத்தி காமிச்சு பேசி ரொம்பவே வந்து அவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி ரொம்ப கோபமாக வந்து பேசிட்டு போயிடுறாங்க. நீங்களே அந்த பிரசாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியோட அண்ணன் வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. அவர் அப்படி பேசிட்டு போனதை நினச்சி லக்ஷ்மி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா கோவிலில் வந்து பூஜையெல்லாம் ஆரம்பிக்குது. எல்லாரும் ஒன்றா வந்து அங்கே நின்றுட்டுருப்பாங்க. அப்போது என்ன நடக்குதுன்னா, அஞ்சலியோட கண்ணில் படாமல் இருக்கணும்னு மட்டும் கவின் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போது சாமியை வந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு கவின் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கர்ச்சீஃப் எடுத்து முகத்தில் வந்து துணியை வந்து கட்டிக்கிறாரு. அப்படியே டைட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த சாமியை வந்து தூக்கிட்டு போகிறாரு. அஞ்சலி வந்து கவினை பார்க்கக்கூடாதுன்றதுக்காகவே இப்படியெல்லாம் வந்து கவின் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.